கட்டகுஸ்தி 2 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றை விடவே பெட்டர்னு சொல்லுவேன். எல்லா விதத்துலையுமே பெர்ஃபார்மன்ஸு, காமெடி, ஆக்ஷன் எல்லாத்துலேயுமே விஷ்ணு விஷால் வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டணும். அவர் வந்து ஹீரோயினுக்கு நிறைய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொடுத்து அவர் கொஞ்சம் அவரோட ஸ்டார் வேல்யூலாம் கம்மி பண்ணிட்டு ரொம்பவே அண்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யலட்சுமியுமே வந்து ஃபஸ்ட் பார்ட்டை விட இது நிறைய உழைச்சிருக்காங்கன்றது தெரியுது. அவங்களோட ஆக்ஷன் நிறையா இருக்குது. ஆக்ஷன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸே வந்து விஷ்ணு விஷாலுக்கும் ஐஸ்வர்யலட்சுமிக்கும் நடக்கிற ரெஸ்லிங் மேட்ச் தான். அந்த ஃபைட்டு ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் கருணாகரன், யோகி பாபு, முனிஷ்காந்த், காளி வெங்கட் இவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க வரப்போ சீன்ஸ் எல்லாமே காமெடியாக இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் ஒரு காமெடி கோச் சீன் வருது. அதில் காமெடி வந்து செமையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. உங்களுக்கு பொன்னாவரை நடிச்சிருக்க பாப்பா வந்து இவங்க 2 பேரும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. அவங்க பெருசாக வருவாங்க. சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சம்பவகாரி சாங் வருது, செகண்ட் ஹாஃபில் அப்பா பொண்ணு சாங் வருது. ரெண்டுமே சூப்பராக இருக்குது. பிஜிஎம்மும் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக ஃபேமிலியோட தேட்டரில் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது ப்ரோ. ஓவராலாக எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் தான். லைக் ஃபன்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான் ஒரு 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது உங்களுக்கு. லேக்லாம் எதுவுமே நல்லா இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான் ப்ரோ. 10 minutes கொஞ்சம் நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கலாம். நல்லா ஒர்க் ஆகிருக்கு எல்லாமே. ஆக்சுவலி அவங்க தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் மாதிரி. ஹீரோயினுக்கு அப்புறம் அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இல்லை ஆக்சுவலி சேம் லைன் அப் தான் ரெண்டுமே. நீங்கள் 1 பார்க்கலனாலுமே 2 பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. ஏன்னா அதுக்கும் ஒரு லிங்கே இருக்காது உங்களுக்கு சுத்தமாக. இல்லை லாஜிக்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கடைசியாக ஃபைட்லாம் வச்சாங்க, அதுதான் கொஞ்சம் லாஜிக் சிங்க் ஆகலை. மற்றபடி ஃபன்னாக இருக்கும். ஃபுல்லாக ஓவராலாக மஸ்ட் வாட்ச் தான். நேச்சுரலாக தான் இருக்குது. எதுவுமே நம்ப முடியாமல் இந்த தெலுங்கு படம் மாதிரி தான் எதுவும் இல்லை. நல்லா இருக்குது எல்லாமே. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லா ஏஜ் குரூப்பும் பார்க்கலாம். படம் ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட 2ஆம் படம் எனக்கு ரொம்ப திருப்திகரமாக போச்சு. ஒரு நல்லா போச்சு படம் ப்ரோ. எந்த லாக் இல்லாமல் போச்சு ப்ரோ. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா கணவன் மனைவி கூடையில் வந்து எந்த ஒரு சண்டையும் ஈகோ இருக்கக்கூடாது. நம்ம கணவன் மனைவி போட்டி போகாமல் இருக்கக்கூடாது. அதை காட்டுக்கணும் சொல்லிக்கிறாங்க ப்ரோ. காமெடி எல்லாமே சூப்பராக. ரமேஷன் காமெடியிலேருந்து ஜட்ஜம்மா வந்து அடிக்கும்போது காமெடியாக இருந்தது. அதை விட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து கமெண்ட்ரி யோகி பாபு காமெடி ரொம்ப ஹைலைட்டாக போச்சு ப்ரோ. விஜயோட சாங் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஆனுவல் டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த பாட்டு போல ரொம்ப அருமையாக இருந்தது ப்ரோ. சாங் நல்லா தான் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் ஆண்டெல்லாம் எல்லாம் சூப்பராக இருந்தது. விஷ்ணு விஷால் நீங்கள் அவர் சொல்ல விதத்தில் அவர் வந்து ராட்சசன் படத்துலேருந்து எல்லாமே வந்து வெளில கபடி கூட வந்து ரொம்ப அருமையாக நினச்சிக்கிறாங்க. ஃபீமேல் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவோடு இருக்காங்க. திடீர்னு போட்டு கல்யாணம் பண்ணும்போது அவங்களோட கனவு அந்த இடத்துல அழியக்கூடாது. அதை நம்ம எப்படியாவது எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுன்றது கணவர்களோட கடமை அப்படின்றத கிளியராக எடுத்துருக்காங்க. அதான் அவங்க 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் ஒன் ஆஃப் தி ப்ரொடியூசர்னால அவரோட ஆக்டிங் இன்னொரு படி நம்ம மேலே பண்ணால் தான் படம் சக்ஸஸ் ஆகுன்றதுனால ஐஸ்வர்யலட்சுமி மேம் கிட்டே சொல்லி பண்ணியிருப்பார் போல. 2 பேரும் போட்டு பண்ணியிருக்காங்க படத்தில். சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த சின்ன பொண்ணு கேரக்டர் பண்ணவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு சீன்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவங்களோட அப்பியரன்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அண்ட் அவங்கள வச்சு தான் கோர் மூவ் ஆகுது. அப்படின்னும் போது 2 பேரோட அந்த குழந்தைய வச்சு மூவ் ஆகும்போது அந்த குழந்தை நல்லா பண்ணியிருக்கு. பார்ட் ஒன் வந்து ஒரு மேல் ஈகோ, செகண்ட் பார்ட்டில் வந்து ஒரு ஃபீமேல் ஈகோ. நாங்களும் எந்த விதத்துலையும் குறைச்சல அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எந்த உங்களுக்கு டவுனாலாம் காமிக்கல. பார்க்கலாம், நல்லா தான் கமர்ஷியலாக நல்லா படமாக தான் இருந்துச்சு. ஃபேமிலிக்கான படம் தான். ஃபேமிலியோட மட்டும் தான் வந்து பார்க்க முடியும். ஜென்சி கிட்ஸ்க்குலாம் பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரில. பட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு சாட்டர்டே சண்டேஸில் இந்த வீக் ஃபுல்லாகவே ஃபேமிலி அட்டென்ஸ் நிறைய பேர் கேதர் ஆவாங்க படம் பார்க்க. அவர் அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டருங்க. அவர் சூப்பராக பண்ணுறாரு. அவருக்கு இன்னும் பெரிய பெரிய மூவிஸ்லாம் கிடைக்கும்போது நிறைய சூப்பராக பண்ணுவார் நம்புறேன். ஷான்ரோல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டைரக்டர். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக போச்சு. ஏன்னா நம்ம என்ஜாய் பண்ணி படம் பார்க்கறது தான் வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தோடனே நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அப்படியே வந்தேன். ஐயோ என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஃபன்னாக காமெடியாக சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஹீரோயின் 2 பேருமே நல்லா பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அதை விட அந்த சின்ன பொண்ணு ஜாரா சம் ஆக்டிங். அந்த பொண்ணுக்கோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, டைலாக் டெலிவரி, அந்த பொண்ணு பேசினது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஆமாம், அந்த மலையாளி ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க வராங்க. மீனு டீச்சர்னு ஒருத்தவங்க. சீரியஸான சீன்ஸில் அவங்களோட அந்த அப்படி போடு சாங்ஸு, டான்ஸு, தேட்டரே பிளாஸ்ட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த பாட்டு, டான்ஸு, தேட்டரே காமெடி. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கைத்தட்டி கிளாப் அடிச்சு செம்மையாக படம் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். கட்டகுஸ்தி 2 செம்மையாக இருந்தது. படம் பார்க்குறதுக்கு ரொம்ப மாசாக இருந்தது. ஒரு ஃபேமிலி படம் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப
ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரும், அதை வந்து அவங்களே பேசி தீர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயே ஒரு புருஷன் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கார். ஏன்னா ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கிறதால ஒன்றும் நம்ம கௌரவம் ஒன்றும் ஒட்டு போகிறதில்ல. அது இல்லாமல் புருஷன் வந்து பொண்டாட்டியாக ஃபீல் பண்ணுவார், என்னடா நமக்காவது ஒரு இடத்துக்கு போனால் லீவ் கிடைக்குது, ஆனால் பொண்டாட்டின்றவங்க வீட்டில் நான் வந்து காலையில் எந்திரிச்சிலேருந்து நைட் வரைக்குமே அவங்க கஷ்டம். ஆனால் உண்மை தான் அதெல்லாம் பார்க்கும்போது அதை கொஞ்சம் ஒரு காமெடியாக கொண்டு போயிருந்தாங்க. கொஞ்சம் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு சொல்லி அவனை ஏன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த குட்டி பொண்ணு. அப்புறம் ரம்யாகிருஷ்ணன் மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஒரு தீர்ப்பு எழுதுறாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏன் நீ வர அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அப்புறம் பொது வழியில் சண்டை போடுறாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே, அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க மாதிரி விஷயம். அது ஜாலியாக சினிமாவை காட்டியிருக்காங்க, அதெல்லாம் பார்ப்போம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அப்படி போடு அதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதெல்லாம் உண்மை என்ன பண்ணணுமோ எந்த இடத்துல தேவையோ அந்த சாங் கரெக்டாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் டீச்சரு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டீச்சர் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா எல்லாம் ஒரு அழகாக ஒரு ஜாலியாக ஒரு இதாக நம்ம யோசிச்சுட்டு போகும்போது எதுக்கு டீச்சர் இப்படி, எதுக்கு இந்த மாதிரி டீச்சருக்கு ஒரு சாரி இப்படி எதுக்கு அப்படின்னு யோசிக்க மாதிரி இருந்தது. ஏன்னா எங்களை மாதிரி யங்ஸ்டர்லாம் கண்டிப்பாக என்னடா பிளாட்டாக ஒரு ஃபேமிலி படம் போடுறே, ஃபேமிலி படம் அப்படிங்கும்போது நம்மளாம் பார்க்க முடியாது ஃபேமிலி படத்தை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற இடத்துல டீச்சருக்காக 4 பேர் மச்சோ உள்ள ஒரு டீச்சர் இருக்காங்களா வந்து பாடுறோம் செம்மையாக்குறா அப்படிங்கும்போது நம்ம சொல்கிற அளவுக்கு நல்லா இருந்தது பார்க்க. படம் வந்து ஒர்த் வாட்சிங் ப்ரோ, செம்ம காமெடி. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை ஒரு அமைதியாக போனால் கூட செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல காமெடி கொடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு இடையில வந்து 3ஆம் வருஷம் தலையிட்டால் குடும்பத்தில் பிரச்சனை தான். 3ஆம் வருஷம் எவனும் தலையிடக்கூடாது, அப்போ தான் குடும்பம் சரியாகும்னு சொல்லிட்டு ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா ஒரு 25 நிமிஷம் விழுந்து சிரிக்கலாம். எந்த கோர்ட் ரூம்லேயும் இந்த மாதிரி காமெடி பண்ணது கிடையாது. இந்த வருடம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. விஷ்ணு விஷால் பிறகு வந்து பெரிய கம்பேக் படம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோவே வந்து ஐஸ்வர்யா லட்சுமி தான். விஷ்ணு விஷால்னால் 2வது தான். அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸுங்க, எப்படி தான் வாங்கினான்னு தெரில அந்த டேரக்டரு. உண்மையிலேயே மனசில் வந்து அப்படி வாங்கி வேலை செஞ்சுருக்காங்க. ஒர்த் வாட்சிங் ப்ரோ. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தான் இந்த படத்தோடைய முக்கியமான நாட்டே அந்த பொண்ணுகிட்ட இருந்தால் ஆரம்பிக்கும், அந்த பொண்ணுகிட்ட தான் முடியும். அதை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. எல்லாமே வேறு லெவலு. டெக்னிக்கலாக செம்ம சவுண்டு. படத்தில் நல்ல பட்ஜெட் போட்டிருக்காங்க. அந்த பேட்டில் கிரவுண்டே வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ரெஸ்லிங் இதே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரசிக்கிற மாதிரி இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ட்ராமட்டிக்காக இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஹிட்டு, சூப்பராக இருக்குது. படம் வந்து கண்டிப்பாக ஒர்த் வாட்சிங், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். சார் படம் ரொம்ப நல்லா இருக்குது. கட்டாகுஸ்தி 2 பார்க்க வந்தோம். பார்ட் 1 கொடுத்த எக்ஸ்பெக்டேஷன் தான் பார்ட் 2 வந்து வந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொறுமையாக ஸ்டோரி என்ன, கேரக்டரோட ஆர்க் என்ன எல்லாத்தையும் பொறுமையாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இன்டர்வலில் ஸ்டோரி ரிவீல் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் போகும்போது படத்தை டோட்டலாக ஜானர் மாற்றிடுறாங்க. அதாவது ஃபஸ்ட் ஹாஃபில் ஸ்லோவாக எமோஷனலாக போனதை செகண்ட் ஹாஃபில் காமெடியை வந்து உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. காமெடியை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் வேறு லெவலில் எல்லா சீனுமே எமோஷனல் ப்ளஸ் காமெடி ரெண்டும் கலந்து கரெக்டான ரேஷியோவில் டேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது சாரா. அப்புறம் ஐஸ்வர்யா லட்சுமி மேம் ஆகட்டும், விஷ்ணு விஷால் சார் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கருணாகரன் சார், அப்புறம் அவங்க பொண்ணோட சித்தப்பா சைடில் வர அந்த முனிஷ்காந்த் சார், அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்க காமெடி ரோல்ஸ் காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாருக்குமே பார்ட் 1 பார்ட் 2 காமெடி ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. கிளைமேக்ஸில் வந்து ஒரு இது குஸ்தி ஃபைட் ஒன்று வருது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே. அதில் ஃபைட் சீக்வன்ஸோட கேமரா ஆங்கிள்ஸு, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. 2 பேருமே ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பாட்டு இன்னும் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அது ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஸ்லோ தெரியும். பட் செகண்ட் ஹாஃப் டோட்டலாக வேறு லெவல் ஃபாஸ்ட்டில் கொண்டு போய் நல்லா முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது பார்ட் 2. அந்த டீச்சர் கேரக்டர் தான் படத்தோட ப்ளஸ். அவங்கள வச்சு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. விஜய் சாரோட சாங் ஒன்று வருது உள்ள, அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேட்டரில் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் எல்லோரும் ஜாலியாக வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு போங்க.